ஞானச்சாரலை விரும்பி கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடுகாசலமூர்த்தி பெருமாருடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் கடந்த பதிவுகள் ஒன்றில் ஜோதிடம் ஏன் ஜாதகம் சரியாக வேலை செய்வதில்லை என்ற தலைப்பில் சில விவரங்களை கோரியிருந்தேன். அது சாதாரணமாக அனைவரும் பார்க்கிற பஞ்சாங்க கணிதங்கள், கிரக நிலைகள் இவற்றை ஒட்டி அனைவரும் செய்கிற அந்த ஜாதக கணிப்பு முறைகளில் உள்ள சில சில விஷயங்களை அதில் விளக்கியிருந்தேன். ஆனால் இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது எதிர்காலத்தை அறிகின்ற பல வழிகளில் ஒன்று. அது இந்த கணித முறை ஜோதிடம். இதுவே முடிவானதல்ல. எதிர்காலத்தை அறிவதற்கு கணக்கில்லாத வழிகள் இருக்கிறது. அதை முன்பே கூட நான் பல இடங்களில் கோடிட்டு காட்டியிருக்கலாம். அதில் ஒன்று அனைவருக்கும் எளிதாக அணுகக்கூடிய விதமாக இந்த பஞ்சாங்க கணிதங்கள், கிரகங்களால் வைத்து சொல்லப்படுகிற இந்த ஜோதிடம், அதுவும் அதனுடைய முழுமைத்தன்மை தற்காலத்தில் இல்லை. அது மிக மிக குறைந்த நிலையில்தான் இருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. கணித முறைகள் என்பது ஒரு விதமாக இருந்தாலும் இறைவனுடைய நிர்வாகங்கள் யுக தர்மம் என்று ஒன்று இருக்கிறது, கால தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. ஜோதிட கலையே காலங்களையும் வினைகளையும் ஒட்டி அமைந்ததுதான் ஜோதிடக்கலை. ஜோதிடக்கலையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதன் முந்திய பிறவியை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். முந்திய பிறவியினுடைய வினை தொடர்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவ புண்ணியங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே வெறும் கிரகங்களை மட்டும் வைத்து பார்ப்பதால் பல ஜோதிட கணிப்புகள் தவறாக போகிறது. சில ஜோதிடர்கள் இறைவனுக்கும் ஜாதகத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் பரிகாரம்தான் சிறந்தது, இறை வழிபாட்டை விட பரிகாரம் சிறந்தது என்று சொல்லும் நம்பிக்கையாளர்களும் இருக்கிறார்கள். எதையுமே பார்க்கவில்லை என்று சொல்பவர்கள் இதில் வரமாட்டார்கள், அது தனி பகுதி. ஆனால் ஜாதகம் என்பது ஒரு அறிவியல் கலை. ஆகவே இதில் பாவமாவது புண்ணியமாவது, பூர்வ புண்ணியம், வினைப்பயன், வினை தொடர்பு என்றெல்லாம் எதுவும் இல்லை என்று இன்றைக்கு நவீனமாக பலர் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த ஜோதிட கலை அணுகினால் பெரிய விஷயங்கள் எதையும் நாம் கண்டு கோரி பிறருக்கு வழி நடத்த முடியாது. நடைமுறையிலேயே ஜோதிடம் இருக்கிறது, கைரேகை இருக்கிறது, எண்கணிதம் இருக்கிறது, வாஸ்து கலைகள் இருக்கிறது. அதை தவிர முகத்தை பார்த்து சொல்லுதல் என்பது இருக்கிறது. சாமுத்திரிகா லட்சணம் என்று அங்கல லட்சண சாஸ்திரப்படி சொல்லக்கூடிய முறைகள். இவைகளில் நீண்ட காலம் சொல்வது என்பது இந்த ஜோதிடத்தில் மட்டுமே சாத்தியமாகிறது. இவை தவிர திரிகால ஞானம் என்ற எதிர்கால சூட்சும திருஷ்டியால் இறையருளால் பார்த்து சொல்லக்கூடிய ஜோதிடங்களும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை கூறத்தக்க விதமாக ஞானம் பெற்றவர்களுக்கு அமைகிறது. தலையெழுத்தை பார்த்து படித்து சொல்கிறவர்களும் நம் நாட்டில் இருந்திருக்கிறார்கள். நானே சந்தித்திருக்கிறேன். முகத்தை பார்த்து மட்டுமல்ல, தலையெழுத்தை படிக்கும் ஆற்றல் உடையவர்களும் சித்தர்கள், ஞான புருஷர்களில்
சிலருக்கு அந்த ஆற்றல் உண்டு. அந்த தலையெழுத்து என்பதை இந்த பலர் கேட்பதுண்டு. இந்த ஜீவநாடி, வெறும் ஓலைச்சுவடி நாடி என்று பல விஷயங்கள் இன்று முன்னணியில் நிற்கிறது. இதில் உள்ள விஷயங்களையும் நான் முன்பே குறிப்பிட்டிருப்பேன். இதில் இந்த ஜீவநாடி என்பது நான் பார்த்ததில்லை. ஆனால் சென்று வந்தவர்கள் கூறியது என்ன என்றால், ஒரே ஒரு ஓலை, அந்த ஓலையிலே அவ்வப்பொழுது எழுத்துக்கள் தோன்றி அந்த விஷயங்களை சொல்லி மறைந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அவர்களுக்கு யாராவது ஒரு தேவதை, ஒரு ரிஷி, பெரும்பாலும் அகஸ்தியர் நாடி, சுகர் நாடி என்று இப்படிப்பட்ட இந்த சப்த ரிஷிகளில் யாராவது ஒரு ரிஷியினுடைய பெயரில் தான் இந்த கலைகள் வழங்கப்படுகிறது. அவர் அகஸ்தியர் சொன்னார், கொங்கணவர் சொன்னார், காகபுஜண்டர் சொன்னார் என்று அவருடைய பெயர்களில் இந்த ஏடுகளெல்லாம் சொல்லப்படுகிறது. இவை எப்படி என்றால், நான் முன்பு ஒரு பதிவில் கூறியது போல, கண்ணாடியில் திருமந்திரத்தை படித்து படித்து அதை ஒரு நூலாக்கிய ஒரு மனிதரை பற்றி நான் கூறியிருப்பேன். அதுபோல இந்த கண்ணாடியில் எழுத்துக்களாக அவர் பார்க்கிறார். அது கண்ணாடி அவருக்கு தேவைப்படுகிறது. அதற்கு மேலான நிலை பெற்றவர்கள் அந்த மனதிலே அவர்களுக்கு மனக்கண்ணில் அந்த எழுத்துக்கள் தோன்றும். அதுதான் ஜீவநாடிக்கு ஆதாரமாகும். அதுதான் அந்த ஆகாய பதிவேடுகள் என்றெல்லாம் தற்காலத்தில் அதை அறிவியலோடு இணைத்து கூறுகிறார்கள். அந்த ஆகாய பதிவேட்டில் சரியான விஷயங்கள் வர வேண்டும். அதை இவர் கிரகித்து பார்த்து சொல்ல வேண்டும். அதில் பல கேள்விகள் எல்லாம் வரும். தமிழில் வருகிறதா, ஹிந்தியில் வருகிறதா என்றெல்லாம் சிலர் கேட்பார்கள். எந்த மொழி இவனுக்கு தெரிகிறதோ அந்த மொழியில் வறுமையா, எல்லா மொழியும் இறைவனுக்கு தெரியும். ஆகவே சொல்பவன் தமிழனா அல்லது ஹிந்திக்காரனா, கன்னடத்துக்காரனா என்றால் அவனுக்கு எந்த மொழியில் தெரிய வேண்டுமோ அந்த மொழியில் தெரியும் என்று நான் விடை கூறுவதுண்டு. சிலர் அந்த மேம்போக்காக இருந்து கொண்டு தங்களுடைய அந்த குறைந்தபட்ச அந்த ஒரு ஞானத்தை வைத்து இறைவனுடைய நிர்வாகத்தின் அனைத்து விஷயங்களையும் உடனடியாக தெரிந்துவிட வேண்டும். அனைத்திற்கும் இவர்களுக்கு திருப்தியான பதில் வந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் அது பயனற்றது. பயனற்ற மனிதர்களை கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள். எவன் ஒருவன் ஆய்வு செய்து தர்க்க ரீதியாக, அறிவு ரீதியாக சிந்தித்து, நம் நாட்டிலே மூதாதையர்கள் பல ஞானிகளெல்லாம் கூறியவை இதற்கு பொருத்தமாக இருக்கிறதா என்றெல்லாம் பல சிந்தனைக்கு பிறகு சொல்கிற ஒரு விஷயங்களில் மனிதர்களுக்கு இப்படி சிறுபிள்ளைத்தனமான சந்தேகங்கள் வருகிறது. அது எந்த மொழியில் தெரிகிறது, ஆங்கிலத்தில் தெரிகிறதா என்றெல்லாம் வரும். அது இறைவனுக்கு எல்லா மொழியும் தெரியும். ஆகவே இவனுக்கு என்ன மொழி தெரிகிறதோ அதில் வரும் அப்பா என்று நான் கூறுவதுண்டு. அதுபோல இந்த ஆகாயத்தில் இந்த ஜீவநாடிக்கு முந்திய நிலை, அந்த ஆகாயத்தில் அவர்களுக்கு அது எழுத்தாகவும் வரலாம். உள் உணர்வாக இவருடைய மனதிலே உதிக்கும். இதுதான் அதிகமாக நடக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்வி எழும்போது இந்த மனிதன் சிந்திக்கிறான். அது இந்த மனிதனுடைய தகுதியை பொறுத்தெல்லாம் அவை மாறும். சிந்திக்கும்போது அவனுடைய அறிவில் பட்டென்று அந்த எண்ணங்கள் உள்ளே நுழைந்து, இது இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கும் என்று சொல்வார்கள். நிதர்சனமாக தெரிந்ததை இப்படித்தான் இருக்கும் என்று கூறுவார்கள். அதிலும் கூட ஆரம்ப காலங்களில் நான் பல விஷயங்கள் அவ்வாறு செய்து கொண்டிருந்தேன். அது மனிதருடைய மனதிற்கு திருப்தி இல்லை என்ற காரணத்தால் இது போன்ற பிரமிக்கத்தக்க வேலைகளை பல காலங்கள் கழித்து விட்டுவிட்டேன். இது இப்படித்தான் நடக்கும் என்று எனக்கு தெளிவாக தெரியும். அதை கூறியதால் அல்லல் உற்றவர்கள், பின்னால் வருகிற செய்திகளை முன்னாலேயே கேட்டு வருந்தியவர்கள், அதுபோலவே நடந்து துன்புற்றவர்களை எல்லாம் நேரடியாக சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை. அவர்கள் படுகிற துன்பத்தை பார்த்து அநேக விஷயத்தை மறைத்துத்தான் கூற வேண்டிய நிலை தற்போது இருக்கிறது. காரணம், மனிதர்கள் அந்த
பாதகமான விஷயங்களை முன்னதாக தெரிந்து கொண்டு மனதை வருத்துவார்கள், கலக்கமடைவார்கள். இப்படி பல பிரச்சனைகள் எல்லாம் நடைமுறையில் இருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்த்த பிறகுதான் இவருக்கு ஜோதிடம் தெரியவில்லை என்று நினைத்தாலும் பரவாயில்லை, அனைத்து உண்மைகளையும் உடனடியாக தெரிந்தவற்றையெல்லாம் சொல்ல வேண்டாம் என்று தற்போது அந்த அளவில் சொல்வதில்லை. ஏனென்றால் முன்னோர்களெல்லாம் அவ்வாறுதான், காலம் ஒரு மூன்றும் கருத்தில் உணர்ந்தாலும் ஞாலம் தமக்கு உரையார் நல்லோர் பராபரமே என்று தாயுமான சுவாமிகள் கூறுகிறார். 3 காலங்களையும், கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் என்று 3 காலத்தையும் உணர்ந்தவர்கள் ஞாலம் தமக்கு உரையார். மனிதர்களுக்கு அனைத்தையும் சொல்லிவிட மாட்டார்கள். நல்லோர், நல்லவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தெரிந்து அவசியமானவற்றை சொல்லுகிறார்கள், மற்றவற்றை மறைக்கிறார்கள் என்று மிகப்பெரிய ஞானி, அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்றவர், தாயுமான சுவாமிகளுடைய பரிபூரண அருளையும் அகிலாண்டேஸ்வரியினுடைய அருளையும் பெற்ற ஒரு மிகப்பெரிய யோகி. திருமூலர் பெருமானுடைய வழிவந்த மௌன குருதான் அந்த தாயுமான சுவாமிக்கும் குருவாக இருந்து இந்த யோக ஞானங்களை போதித்து அவரை உயர்ந்த ஒரு சிவஞானியாக உயர்த்தினார். அவர் கூறுகிற வார்த்தை, இப்படி 3 காலமும் உணர்ந்தாலும் ஞாலம் தமக்கு உரையார் என்று கூறுகிறார். அதுபோல உண்மையே பேசினாலும், உண்மையாகவே இருந்தாலும் அந்த மனிதனுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் அதை மறைக்க வேண்டிய நிலையும் இருக்கிறது. ஆகவே இந்த வான்வெளி ஆகாசிக் ரெக்கார்டு என்பது இப்படித்தான் என்று வரையறுத்து கூற முடியாது. இறைவன் எண்ணற்ற விதங்களில் அந்தந்த மனிதனுடைய பாத்திரத்துக்கு தக்கவாறு அவைகளை உணர்த்துகிறார். எழுத்து வடிவாகவும் தெரியலாம், அது விஷயமாக இவருடைய மனதிலே ஒதிக்கலாம். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது, நுட்பமானது. மனம், ஆகாயம், இந்த ஆகாய பதிவு அனைத்தும் ஒன்றுதான். மனம் எங்கும் பரவி அகிலமெல்லாம் பரவி நிறைந்திருக்கிறது நீக்கமற. ஒரு மனிதனுடைய மனம் என்று எதுவுமே இல்லை. மனம் பொதுவாக பறந்து விரிந்து கிடக்கிற எல்லையில்லாத ஆகாயமே மனமாக செயல்படுகிறது. அந்த மனதில் நாம் எவ்வளவை பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து நான் என்னுடைய மனம் என்று நான் ஒரு எல்லையை வகுத்து அதில் நான் சில விஷயங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறேன். ஆனால் இறைவன் இவனுக்கு இந்த மனம் என்று ஒதுக்கவில்லை. மனம் என்பது ஆகாயத்தினுடைய விரிந்த கூறு. அதில் எவ்வளவு தொலைவு இவன் மூளை வழியாக கிரகித்து இவன் நினைவில் வைத்திருக்கிறானோ அது மட்டும் இவனுக்கு சொந்தமாகிறது. நான் இன்னாருடைய மகன், இன்ன ஊர், இன்ன மொழி, இன்ன வயது, இன்ன கல்வி படித்திருக்கிறேன் என்று இவையெல்லாம் இடையிலே நினைத்து சேர்த்து கொண்டு இவர்களாகவே சிருஷ்டி செய்து கொண்டதுதான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனமும். அந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்கிவிட்டால் மனம் என்பது ஒன்றுமே இல்லை, வெட்ட வெளியான ஆகாயம்தான் இருக்கும். ஒரு விஷயத்திற்கு வந்தால், இந்த ஆகாய பதிவினுடைய தூல வெளிப்பாடுதான் இந்த ஜீவநாடி என்பது அதில் தெரிகிறது என்று கூறுகிறார்கள். அதில் எத்தனை தொலைவு உண்மை இருக்கிறது, அனைத்து விஷயங்களும் வந்து விடுகிறதா என்றெல்லாம் எந்த உத்தரவாதமும் எவராலும் கொடுக்க முடியவில்லை. கேட்டால் உங்களுக்கு வரவில்லை, அந்த ரிஷி இப்பொழுது கொடுக்கவில்லை என்று காரணங்களை கூறுகிறார்கள். சிலருக்கு வருகிறது. இதுபோல இந்த மறைமுகமான பல விஷயங்கள் சேர்ந்ததுதான் இந்த ஜோதிட கலை போன்ற பலவிதமான கலைகள். இதில் பஞ்சாங்க கணிதத்தை மட்டும் வைத்து செய்கிற இந்த கலையை மட்டும் நம்பி எதிர்காலங்களை இறைவன் வைக்கவில்லை. நிறைய வழிகளை மானிடர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதில் இப்படி பல விஷயங்களெல்லாம் தெரிந்த போதிலும் இதில் என்ன ஒரு சிறப்புத்தன்மை, நுட்பமும் இருக்கிறது என்றால், மனிதர்களே விதிகளை மாற்றுகிறார்கள். ஒரு விதி என்பது ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இருக்கலாம். திடீரென்று விதிகள் மாற்றப்படும். ஒரு காலத்தில் ரேடியோ வைப்பதற்கு லைசன்ஸ் வாங்க வேண்டும் என்று இருந்தது. போஸ்ட் ஆஃபீஸில் சென்று மத்திய அரசு
அதற்கு அனுமதி வழங்க வேண்டும். அப்படி இல்லாமல் ரேடியோ பாடிக்கொண்டிருந்தால் அவ்வப்பொழுது அப்படியே விசிட் வருகிற அதிகாரிகள் அவர்களே அதற்கு ஃபைன் செய்யக்கூடிய நிலையெல்லாம் இருந்தது. ரேடியோ வைத்திருப்பது ரொம்ப அரிதான மனிதர்கள் வைத்திருப்பார்கள். அதிலும் இந்த லைசன்ஸ் ஆண்டுக்கு ஒரு முறை அதை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அது தவிர சைக்கிளுக்கு லைசன்ஸ் என்று நகராட்சி பகுதிகளில் ஒரு வருடத்திற்கு ₹1 என்று இருக்கலாம். ஒரு சின்ன தகரத்தை ஒட்டி வைப்பார்கள். அது நெடுங்காலம் இருந்தது. பிறகு அந்த முறை கைவிடப்பட்டது. இந்த ரேடியோ லைசன்ஸும் ரத்தானது. சைக்கிளில் இருவர் சென்றால் குற்றம் என்று நெடுங்காலம் இருந்தது. காவலரை கண்டால் இறங்க வேண்டும். இல்லாவிட்டால் சைக்கிளை வாங்கி வைத்துக் கொள்வார். அது பிற்காலங்களில் இது ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று இருவர் செல்வது குற்றமல்ல என்று மாற்றப்பட்டது. இவ்வாறு மானிட நிர்வாகத்தில் ஆளுகின்றவர்கள் அவ்வப்பொழுது சட்டங்களை மாற்றுகிறார்கள். அதைப்போல இறைவனுடைய நிர்வாகத்தில் இந்த விதி, இந்த எதிர்காலத்தை அறிகின்ற முறைகள் என்பவற்றை தாண்டி அந்த விதியை நிர்ணயிக்கிற வழிகள் என்பது இறைவனுடைய கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கிறது. அவருடைய நிர்வாகத்தில் மட்டுமே இருக்கிறது. அதை தெரிந்து கொள்வதற்கு பல வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளிலும் ஒவ்வொருடைய அனுபவமும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஆனால் விதியை வகுப்பவர், இவற்றை நிர்ணயிப்பவர், இந்த சம்பவத்தை நடத்துபவர் இறைவன். அந்த இறைவன் சார்பாக இருக்கிற நிர்வாகிகள் இந்த சம்பவங்களை நிகழ்த்துகிறார்கள். இவர்கள் எந்த அடிப்படையில் செய்கிறார்கள்? இந்த பிறவி, இந்த வினைத்தொடரெல்லாம் எப்படி வந்தது என்றால், பழைய பல பிறவிகளில் செய்த அந்த சங்கிலி தொடர்கள், சந்ததம் பந்தத் தொடராலே சஞ்சலம் துஞ்சித் திரியாதே என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். சந்ததமும் பலகாலமும் பந்தத் தொடர்தான் பிறவியே கொடுக்கிறது. அது மானிடப் பிறவியாக இருந்தாலும் எந்த பிறவியாக இருந்தாலும் வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினையின் வடிவம்தான் இந்த உடம்பு. ஆகவே சந்ததம் பந்தத் தொடர்பினால் இவர்களுக்கு பிறவியும் சுகமும் துக்கமும் மனதின் வழியாகவும் உடலின் வழியாகவும் வந்து கொண்டிருக்கிறது. ஞானம் என்று பார்த்தால் பெற்றதுமில்லை, இழந்ததுமில்லை, சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. அவற்றைத்தான் நான் ஞான உரை என்று பல தொடர்களில் கூறுகிறேன். ஆனால் வாழுகின்ற அந்த வாழ்க்கைக்கு பல விஷயங்கள் அவசியப்படுகிறது என்ற அடிப்படையில் அதில் உள்ள ஐயப்பாடுகளை தீர்க்க வேண்டும் என்று இது போன்ற விஷயங்களை கூறுவதற்கு முயல்கிறேன். அதனால் இந்த வினை தொடர்புகள் திடீரென்று இறைவனுடைய உத்தரவுகள், இறைவன் தனக்குள்ளே இருக்கிறார், இறை நிர்வாகிகள் அந்த மனிதனுடைய உடம்புக்குள்ளே இருக்கிறார்கள், நவகோள்களுடைய ஒரு பகுதி இந்த மனிதனுடைய உடம்புக்குள் தான் இருக்கிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த மனிதன் ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் அவனுக்கு ஒரு 21 தலைமுறைகள் தாய் வழியிலும் தந்தை வழியிலும் நல்ல காரியங்களை செய்தவர்கள், பலர் வாழ்ந்தவர்கள், பலருக்கு உதவிகரமாக இருந்தவர்கள், தர்மத்தை கடைப்பிடித்தவர்கள், இப்படி அந்த உயர்ந்த நிலை பெற்ற அந்த மனிதர்கள் 21 தலைமுறைகளில் அவர்கள் உதித்த அந்த மரபிலே இவன் உதித்திருந்தால், இவனும் இவனுடைய முந்திய பிறவிகளில் அந்த இறையருளை சிறிதளவு பெற்றிருந்தால், துன்ப காலங்கள் வந்தாலும் அவனை அடியோடு வீழ்த்துவதில்லை. இதனால் பல ஜாதக கணிதங்கள் தவறாகிறது. இப்படி இருந்தால் நிச்சயமாக இப்படித்தான் இருக்கும் என்று கூற முடியாது. காரணம், அவனுடைய புண்ணிய பலம் அவனை காப்பாற்றும். ஒரே கிரக அமைப்பு உள்ளவர்கள் இரட்டை குழந்தைகளாக இருந்து எத்தனையோ பேர் வித்தியாசமான வாழ்க்கைகள் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்வு அனுபவம் முற்றிலும் வேறாகவே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த விதிதான், வினை தொடர்புகள்தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அந்த புண்ணிய பலம் இவனுக்கும் இருந்து இவன் உதித்த அந்த 21 தலைமுறைகளில் ஏதேனும் ஒரு நபர் புண்ணியங்களை செய்திருப்பாரே ஆனால், அவருடைய வாழ்த்துக்களை இவர்கள் பெற்றிருப்பார்களே ஆனால், இவர்களுக்கு மலைபோல் வருகிற துன்பங்கள் குறைந்த அளவே இவர்களை தாக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை.
அதைப்போல பல தலைமுறைகளுக்கு பாவத்தை சம்பாத்தியம் செய்திருப்பார்கள். இவர்களுக்கு தெரியாது. பாட்டனோ பூட்டனோ யாரோ செய்திருப்பார்கள். ஆனால் இந்த மனிதனுக்கும், அதனால்தான் கூறினேன், சந்ததமும் பந்தத் தொடராலே சஞ்சலம் துஞ்சித் திரியாதே. இவனுக்கும் அந்த சங்கிலி தொடரில் ஒரு பங்கு நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்டவனைத்தான் அந்த கருவிலே இறை நிர்வாகம் அடைக்கிறது. இங்கு எதுவுமே காரண காரியம் இல்லாமல் எந்த வேலையும் நடந்து விடாது. இவன் இப்போது ஒன்றும் தெரியாத அப்பாவியாக இருப்பான். என்னுடைய பூட்டன் செய்ததற்கு நான் ஏன் ஐயா கஷ்டப்பட வேண்டும் என்ற கேள்வி பொதுவாக வரலாம். அப்படி அல்ல. இவன் ஏதேனும் அதே பாரம்பரியத்தில் இவனும் பிறந்திருப்பான். அந்த பாவ புண்ணியங்களில் இவனுக்கும் தொடர்பு இருக்கும். பாவமாக இருந்தாலும் இருக்கும், புண்ணியமாக இருந்தாலும் இருக்கும். எதை போட்டானோ அது விளையும். ஆகவே அந்த நிலை பெற்றவனுக்கு அந்த பாவ பலன்கள் அதிகமாக இருந்தால் அவனை அடியோடு அவை சாய்த்து விடுகிறது. சாப தோஷங்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் முதல் தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகிறது. பலவிதமான சாபங்கள் இருக்கிறது. அதிலே மிக மிக மோசமானது இந்த மாத்ரு சாபம் என்று பெற்ற தாயினுடைய சாபத்தை எவன் அடைகிறானோ அவன் மிகப்பெரிய ஒரு பாவச் செயலை, பாவத்தை பெறுகிறான். மாத்துர் சாபம், பிதுர் சாபம், கோ சாபம் என்று இருக்கிறது. பசுக்களுடைய சாபம், பூமி சபிக்கிறது, பூசாபம் என்று இருக்கிறது. அதுபோக விப்ரசாபம் என்றெல்லாம் பல ரிஷி சாபம் என்று பலவிதமான சாபதோஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இது போன்ற தோஷங்களை ஏதேனும் ஒரு பிறவியில் செய்தவன் எத்தனை காரியங்கள் இங்கு செய்தாலும் அவை பலனற்று போகிறது. சூரியனை கண்ட பனி போல் ஒன்றுமில்லாமல் போகிறது. ஆனால் முந்திய பிறவிகளில் செய்த சில புண்ணிய கர்மாக்களால் இவன் பலவிதமான செல்வங்களை பெறுகிறான். பொதுவாக மனிதர்கள் நன்மை என்று வந்துவிட்டாலே அது பணம் தொடர்புடையது என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். செல்வம் வந்துவிட்டால் போதும், அதுதான் நன்மை. நல்ல காலம் என்றாலே செல்வம் ஏதோ ஒரு வழியில் தேவைக்கு ஏற்பவோ தேவைக்கு அதிகமாகவோ செல்வமும் ஆடம்பரமும் வந்துவிட வேண்டும். வந்துவிட்டால் அது நல்ல காலம் என்பது பொதுவான எண்ணமாக மனிதர்களுக்கு இருக்கிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. உணவு, உடை, இருப்பிடம் இவை தேவை. ஆனால் நிம்மதியும் ஆரோக்கியமுமே மிகப்பெரிய செல்வம். வழி வழியாக இவருடைய சந்ததிகள் துன்பப்படாமல் இருக்க வேண்டும். கொடிய அகால மரணங்களை தழுவாமல் இருக்க வேண்டும். பாவங்களை சேர்க்காமல் இருக்க வேண்டும். பிறருக்கு பயன் தரும் விதமாக வாழ வேண்டும். இதுதான் உயர்ந்த செல்வம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம் என்று ஆண்டோர்கள் கூறுகிறார்கள். ஞானிகள் செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்று அடியார்கள் கூறுகிறார்கள். இந்த பொன்னும் பொருளும் எல்லாம் செல்வமல்ல, செல்வத்திற்கே தலைவனாகிய இறைவனுடைய திருவடிகளை புகழ்ந்து பாடுவதே பெரும் செல்வம் என்று அருளாளர்கள் சிந்திக்கிறார்கள். அறிஞர்கள் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். இப்படி செல்வம் என்பது அவரவர் மனதை பொறுத்து. பொதுவாக செல்வம் என்றால் இன்று பணம், தங்கம், வைரம் இது போன்ற விஷயங்கள், ஆடம்பர வாழ்வு. இதை பெற்றுவிட்டாலே அவன் புண்ணியசாலி, அவன் கொடுத்து வைத்தவன் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது முழுவதும் உண்மை அல்ல. உலக வாழ்க்கைக்கு பொருள் நிச்சயமாக தேவை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகியாங்கு என்று வள்ளுவர் பெருமான் தெளிவாகவே கூறுகிறார். இந்த பூமியில் பொருள் இல்லாவிட்டால் அவன் செல்லா காசு என்ற நிலைக்கு போய்விடுவான். பொழுதெல்லாம் வறுமையும் துன்பமும் அவனை வாட்டும். ஆகவே பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அதே நேரத்தில் இங்கே நிரந்தரமாக இருந்துவிடப் போவதில்லை. இதை விட்டு செல்லும் போது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகியாங்கு, அந்த உலகத்தில் இந்த பொருளால் எந்த பயனும் இல்லை. இங்கு வாழும் போதை சேர்க்கிற பாவ புண்ணியங்கள் அங்கு செலாவணிக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே ஒன்று புண்ணியத்தை செய்யலாம் அல்லது பாவத்தை செய்யாமல் இருக்கலாம். இது மனிதனுடைய சுதந்திரத்தில் இறைவன் வழங்கியிருக்கிறார். இதுதான் இவனுடைய இந்த பிறவி என்ற விவசாயம் தொடர்ந்து வருவதற்கு இந்த மானிட சுதந்திரத்தில் இவன் செய்கிற
பாவமும் புண்ணியமுமே முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால்தான் இறைவன் அதில் பட்டுக்கொள்ளாமல் இருக்கிறார். இறைவனுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இவன்தான் இதை உருவாக்குகிறான். அதைத்தான் வள்ளுவர் பெருமான் பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் என்று தெளிவாக கூறினார். பெருமை வந்தாலும் சிறுமை வந்தாலும் நீ செய்த செயல்தான் காரணம். நீ போட்ட வித்துதான் முளைக்கிறது. ஆகவே வித்தை போடுகிற சுதந்திரத்தை இறைவன் உன்னிடம் கொடுத்திருக்கிறார். எது நல்லது எது கெட்டது என்று சிந்திக்கும் அறிவை உனக்கு தந்திருக்கிறார். அந்த காரணத்தால் நலம் தீது இவற்றை அறிந்து நீ நலத்தை செய் என்ற என்ற பொருளில் இந்த பாவ புண்ணியங்கள் இவர்களுக்கே சேருகிறது. ஒரு ஒன்றுமறியாத குழந்தை செய்கிறது என்றால் அது பாவ புண்ணிய கணக்கில் வராது. ஒரு உன்மத்த நிலை பெற்று தன்னை மறந்த ஒரு மனநிலை கெட்டுப்போனவன் செய்வனவனுக்கு பாவமும் புண்ணியமும் அவனை தொடராது. காரணம் அவன் என்ன செய்கிறோம் என்று அறியாமலே செய்கிறான். அதைத் தவிர சாதாரணமாக வித்தியாசம் தெரிந்து வாழ்கிறவர்கள் அவரவர் செயலுக்கு அவரவரை பொறுப்பெடுக்கிறார்கள். அதனால் இந்த இறைவனுடைய நிர்வாகத்தில் திடீர் திடீரென்று உத்தரவுகள் மாறிவிடும். ஒரு மனிதன் வாழ்கிறான், முந்திய தலைமுறையில் கொடும் பாவங்களையே கூட செய்திருக்கலாம். இந்த பிறவியில் அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை, அதனுடைய அளவுகளெல்லாம் அந்த நீதி நூல்கள் கூறும்போது மிகப்பெரிய பல கோடி பொன்னை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கூறவில்லை. யாருக்கு எப்போது எதை கொடுக்கிறோமோ அது அவனுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அது அவனை உயர்த்துகிறது. ஒன்றும் தெரியாத மூடர்களுக்கு மலையளவு பொன்னை கொடுத்தாலும் பயனில்லை என்றே திருமூலர் பெருமான் கூறுகிறார். திலமத்தனை பொன் சிவஞானிக்கு ஈந்தால் பவம் முக்தியோடு பரபோகமும் கெட்டுமே. நிலமத்தனை பொன் நின்மூடருக்கு ஈந்தால் பல முக்தியும் போய் அந்த பரபோகமும் குன்றுமே என்று மிக தெளிவாகவே கூறுகிறார். ஒரு எள்ளளவு தங்கத்தை ஒரு சிவஞானிக்கு கொடுத்தால் அது அவனுக்கு உலக இகபர சௌபாக்கியங்களையும் கொடுத்து இறுதியில் முக்தி நிலையும் தருகிறது. பூமி அளவு தங்கத்தை தகுதியில்லாத ஒரு மூடனுக்கு, இறை உணர்வு தர்ம நெறிகள் உண்மை இல்லாத ஒரு மூடனுக்கு கொடுத்தால் உள்ளதும் போய் அவனுக்கு பரபோகமும் கொன்றி விடுகிறது. அவன் மீண்டும் பிறந்து அல்லல் படுகிறான். கொடுப்பதால் உயர்வு, எள்ளளவு பொன்னை கொடுத்து உயர்கிறான், பூமி அளவு பொன்னை கொடுத்து தாழ்கிறான். இந்த ரகசியங்களையும் ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். அதைத்தான் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்றார்கள். வறுமையாளனுக்கு கொடு, அவன் மிதமிஞ்சிய நிலையில் இருப்பவனுக்கு மீண்டும் மீண்டும் கொடுப்பதால் பயனில்லை. ஆகவே இது போன்ற பாவ புண்ணியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும், திடீரென்று வீழ்த்தும். இந்த இரண்டு செயல்களும் நடக்கிறது. இதனால் இந்த கணித ஜோதிடங்கள் செயல் இழந்து போகிறது. மனிதர்கள் நினைப்பார்கள், விவரமான ஜோதிடரிடம்தான் சென்றோம், கேட்டோம், பார்த்தோம், இப்படி ஆகிவிட்டது. இந்த கணிதங்களெல்லாம் சரியாகி வந்து எப்படியோ ஓரளவு யோகித்து சொல்கிற நிலை வந்தாலும் இவன் செய்கிற பாவ புண்ணியங்கள் இதை நிர்ணயிக்கிறது என்கிற ரகசியத்தை அநேகர் மனதில் எடுப்பதே இல்லை. யார் பார்க்க போகிறார்கள், எந்த வழியில் வந்தால் என்ன என்ற ஒரு அறியாமை இவனுடைய சகல கிரக பலன்களையும் அப்படியே மாற்றிவிடும் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பல விஷயங்களை வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். பலருடைய சாபங்களை பெற்றவன் என்ன முயன்றாலும் அவனுடைய வம்சங்களும் வாரிசுகளும் அல்லல் பட்டு கொண்டே இருப்பார்கள். அவருடைய குடும்பம் எந்தெந்த வழிகளில் அவர்கள் துன்பத்தை செய்தார்களோ அந்த வழிகளிலெல்லாம் அவர்களுக்கு துன்பம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கணக்கில்லாத சம்பவங்கள் இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். பிறருக்கு யாருக்குமே தெரியாமல் ஒரு மனிதனுடைய சொத்தை அபகரித்து அதை மூலதனமாக வைத்து வாழ்வில் முன்னேறியவர்கள் இருக்கிறார்கள். அந்த மனிதன் எப்படி இழந்தோம் என்பது தெரியாது. இவனிடம் பொருள் சிக்கிவிடும், திரும்ப வந்து கேட்டால் நான் பார்க்கவில்லை என்று இவன் சூழ்நிலையை பொறுத்து சொல்லி மறைக்கிறான்.
அதுவே இவனுக்கு முதலீடாக அமைந்து பெருஞ்செல்வத்தை வளர்க்கிறான். செல்வம் வந்து விடுகிறது. ஆனால் அந்த குடும்பத்தில் பல இன்னல்கள் தொடர்ச்சியாக வருகிறது. ஒன்று திருமணமே இல்லாமல் போகிறது, அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறது, அல்லது கணவன் மனைவிகள் பிரிகிறார்கள், அல்லது விபத்து கண்டங்கள். தொடர்ச்சியாக தகப்பன் விபத்தில் இறக்கிறான், மகன் விபத்தில் இறக்கிறான், சித்தப்பன் விபத்தில் இறக்கிறான். இப்படி பல மர்மங்கள் இருக்கிறது. நான் அன்று கூறியது மிக மிக சாதாரண விஷயம். ஜோதிடன் ஏன் பலிக்கவில்லை என்பது அது ஒரு மிக எளிய ஒரு பாடம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத பல ரகசியங்கள். இவற்றை உணராமல் சொல்கிற ஜோதிடத்தால் எந்த பயனும் இல்லை. இவை அனைத்தையும் அனைவராலும் உணர்ந்து நிச்சயமாக சொல்ல மாட்டார்கள், சொல்லவும் இயலாது. சொல்லத் தெரிந்தவர்கள் சொல்ல மாட்டார்கள். காரணம், அது இறைவனுடைய நியதி. ஒரு எல்லைக்கு மேல் இவற்றிலெல்லாம் போய் குறுக்கிடுவது அறிவார்ந்த ஞானிகள் செய்வதில்லை. அவர்கள் தெரிந்தே இருக்கும். தெரிந்திருந்தாலும் ஒரு எல்லைக்கு மேல் போக மாட்டார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு தபஸ்வி ஒருவர் இருந்தார் குற்றாலம் அருகிலே. அது ஒரு வனப்பகுதி. இந்த வனப்பகுதி சற்று ஏதோ ஒரு சிரமப்பட்டு அந்த மின் விளக்குகளெல்லாம் அந்த பகுதியில் இருந்து அந்த ஒரு தபஸ்வி மட்டும் அங்கு இருந்தார். அது ஒரு சிலர் அவரை சந்திக்க சென்றுவிட்டு இருளில் நடந்துதான் போக வேண்டும், வர வேண்டும். ஒரு காலகட்டங்களில் இந்த ஐந்தருவி போன்ற இடங்களுக்கெல்லாம் அந்த பஸ் வசதிகளெல்லாம் இல்லை. நானே பல முறை இரவிலே சென்றுவிட்டு தென்காசி குற்றாலம் வரை நடந்தே தான் வருவது. ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கலாம். இருண்ட பாதையில் நடந்து வருவது. பல காலம் அவ்வாறு செய்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த தபஸ்வி சிலர் சென்று சந்தித்தார்கள், பேசிக்கொண்டிருந்தார்கள். மாலை மயங்கி விட்டது, இருள் சூழ்ந்து விட்டது. அவர் தென்காசிக்கோ குற்றாலத்திற்கோ செல்ல வேண்டும். மழை வேறு சிறு தூறல். அப்போது அவர், "சுவாமி, நான் புறப்படுகிறேன், நான் கிளம்புகிறேன்" என்று கூறினார். அவர் பார்த்தார், இருந்துவிட்டு போகலாமே, அங்கு தங்குவதற்கு வழி இருக்கிறது, சாப்பாட்டிற்கும் கூட ஏதோ அவர்களிடம் இருப்பதை கொடுப்பார்கள், அதற்கான சூழ்நிலையும் அங்கு இருந்திருக்கிறது. அவர் ஓரிரு முறை கூறினார், "இல்லை இல்லை, நான் போகத்தான் வேண்டும், நான் செல்கிறேன்" என்று கூறினார். இவர் ஒரு 2 முறை சொல்லி பார்த்தார். "தங்கி போகலாமே, இருந்து போகலாம்" என்று கூறினார். அதன் பிறகு அவர் தன் முடிவில் மாற்றமில்லாமல் அதை விட்டு அந்த ஒரு சாலைக்கு வருவதற்கே அது ஒரு 1/2 3/4 கிலோமீட்டர் வர வேண்டும். வந்தது இருண்ட சாலை. இந்த இருண்ட சாலையில் என்னங்கிறதெல்லாம் தெரியாது. அந்த நிலையில் அவர் போய்க் கொண்டிருக்கிறார். மழை தூறல் விழுகிறது, இருள், கடும் காற்று. இதில் ஒரு மின்சார கம்பி அறுந்து கிடந்திருக்கிறது. இவர் இருட்டில் தெரியாமல் மிதித்தார். அந்த இடத்திலே அவர் உயிர் போனது. இது வெகு மறுநாள் காலையில் தான் இவர்களுக்கே தெரிகிறது. ஏனென்றால் இடைவெளி பாதை, அங்கு மனித சஞ்சாரம் அப்பொழுதெல்லாம் இருக்கவில்லை. வருடங்கள் அதிகமாக ஆகிவிட்டது. மறுநாள் அங்கங்கே செல்கிறவர்கள், அந்த தோட்டம் துறவுகளுக்கு செல்கிறவர்கள் பார்த்து, இப்படி ஒரு மனிதன் இறந்து போய் கிடக்கிறார் என்றவுடன் அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இவரிடம் தகவல் சொன்னால், முந்திய நாள் இவர் தடுத்த அதே நபர்தான் அங்கே அந்த கம்பியில் மிதித்து உயிரை இழந்திருக்கிறார். அப்போது அவருக்கு நன்றாக தெரிகிறது, இவன் ஆயுள் முடியப் போகிறது, இருந்தாலும் லேசாக சொல்லி பார்க்கலாம் என்று ஒரு 2 முறை இருந்து போகலாமே என்று அரைகுறையாக அவர் சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான் செய்ய முடியும். அவர்களுக்கு இரக்கமும் வருகிறது. அதே நேரத்தில் இறை நிர்வாகத்தில் அளவுக்கு மிஞ்சி தலையிடவும் முடியாது. விதி முடியப் போகிறது, ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலையில் சொல்லுகிற கடமையை சொல்லுவோம், கேட்க வேணும் என்று விதி இருந்தால் கேட்கட்டும் என்று விட்டுவிட்டார்கள். இப்படி அநேகர் பல நேரங்களில் செயல்படுவது உண்டு. அதுபோல சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களும் அனைத்தையும் சொல்லிவிட மாட்டார்கள். இவர் எந்த ஒரு ரிஷி, அகஸ்தியரோ, போகரோ, கொங்கணவரோ, காகபுசண்டரோ
என்று எந்த ஒரு முனிவர் வாயிலாக இவர் இந்த பல விஷயங்களை நான் கூறுகிறேன் என்று கூறினாலும் அவர்களும் அனைத்தையும் கூற மாட்டார்கள். இப்படி பலர் இந்த ஜீவநாடி என்று சிலர் பலரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில இடங்களுக்கு செல்கிறார்கள். அவர்களுக்கு முந்திய பிறவியின் விட்ட குறை தொட்ட குறையால் சில இடங்களில் சில ஏடுகள் கையில் கிடைத்து விடுகிறது. அந்த ஏடு கிடைத்த பிறகு இவர்களுக்கு சில இறைவனுடைய நிர்வாகிகள், அந்த நிர்வாக தேவதைகள் சிலருடைய அருளால் சில சில விஷயங்கள் விளங்குகிறது. அவற்றை இவர்கள் ஜீவநாடி என்று மாற்றி விடுகிறார்கள். காதிலே வந்து சொன்னால் அது கருணயக்ஷினி. அப்படி பல இருக்கிறது. பணத்தை கொண்டு வந்து கொடுத்தால் அதற்கு தனதா யக்ஷினி. வீட்டில் சமையல் செய்து வைக்கிறது என்று அதற்கெல்லாம் கூட அப்படி சொன்னவர்களெல்லாம் உண்டு. ஒரு யக்ஷினி தேவதை, மனிதன்தான் பெயர் வைக்கிறான். யக்ஷினிக்கு யக்ஷினி என்று பெயர் இருக்கிறது என்று அதற்கு தெரியாது. புலிக்கு புலி என்று பெயர் இருக்கிறது என்று புலிக்கு தெரியாது. சிங்கத்திற்கு சிங்கம் என்று பெயர் இருக்கிறது என்று சிங்கத்திற்கு தெரியாது. அதுபோல மானிடர்கள்தான் ரிஷிகளும் பல அறிஞர்களும் ஒவ்வொரு பெயர்களை வைத்திருப்பார்கள். அதைப்போல இவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயருடைய யக்ஷினியை எல்லா வேலையும் சமையல் முதல் அனைத்து வேலையும் இவர் காட்டில் கூட இருக்கலாம். அனைத்தையும் செய்து வைத்துவிட்டு போகிறது என்று கூறியவர்களும் இருக்கிறார். அதற்கு ஒரு பெயர் வைத்திருப்பார். அதுபோல இது ஏட்டிலே வருகிறது. அது ஏதேனும் ஒரு தேவதைகள் சில காலம் இவர்களுக்கு சில சில விஷயங்களை சொல்லும். அதற்கு இவர்கள் ஒரு ரிஷியினுடைய பெயரை வைத்துக்கொண்டு சுற்றி சுற்றி இதுதான் மிஞ்சி போனால் காசு வரும், பணம் வரும், வேலை கிடைக்கும், கஷ்டம் போகும். இதை தாண்டி வேறு போவதில்லை. ஆகவேதான் இந்த மண்ணுலகத்தில் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்தே மனிதன் உழல்கிறான். இந்த அனித்தியத்தை நித்தியம் என்று ஆதரவாய் எண்ணுகிறான். அனித்தியத்தை நித்தியம் என்று ஆதரவாய் எண்ணுதே, தனித்திருக்கேன் என்குதே, தனை மறக்கேன் என்குதே, கந்தனை இன்றருளும் கன்னிவனநாதா, எந்த படிக்கு நான் ஏறி படர்வண்டா என்றெல்லாம் சித்தர்கள் கூறுகிறார்கள். அனித்தியத்தை நித்தியம் என்று ஆதரவாக எண்ணி, நிலையில்லாமல் வருகிறது, நீ போப்பா, ஒரு மாதம் கழித்து உனக்கு ஒரு பெரிய பணம் கிடைக்கிறது என்று ஒரு சித்தர் அருள்வாக்கு போல ஜீவநாடியோ அது ஏதோ ஜீவன் இல்லாத நாடியோ கூறிவிட்டால் அது மிகப்பெரிய விஷயம். இவை அனைத்திற்கும் மூலம் எது என்பதை இவர்கள் சிந்திப்பதில்லை. கோடிக்கணக்கான நிர்வாகிகளும் ஒரே சூத்திர கயிற்றில் கட்டப்பட்டு இறைவனுடைய கைகளிலே இருக்கிறார்கள். அவரும் இங்குதான் இருக்கிறார். அவர் இருந்தாலும் அவரும் தன்னுடைய நிர்வாகிகளுடைய வேலையை அவ்வப்பொழுது அவர்களிடம் விட்டு விடுகிறார். எவன் ஒருவன் இந்த நிர்வாகிகளையும் தாண்டி இந்த நிர்வாகிகளுக்கு தலைவனாகிய இறைவனை முற்றிலும் சரணடைகிறானோ அவனை மட்டுமே அவர் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் அவர் வைக்கிறார். எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு, என்னை மட்டும் சரணடை, நான் உன்னை சகல பாவங்களிலும் இருந்து விடுவித்து உன்னை மோட்சத்தில் சேர்க்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்வதாக ஒரு சுலோகம் வரும். 18 அத்தியாயங்களிலும் பல பல சுலோகங்களை சொல்லிவிட்டு ஒன்றுவெல்லாம் இருக்கிறதப்பா, எத்தனையோ யோகங்கள் முறைகள் எல்லாம் இருக்கிறது, சாஸ்திர நுணுக்கங்கள் இருக்கிறது, தத்துவ உண்மைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவை அனைத்தையும் உன்னால் கடைப்பிடிக்க இயலாது. அதனால் தெரிந்து கொள், இவ்வளவும் இருக்கிறது என்று தெரிந்து கொள். உனக்கு எளிதான வழி ஒன்றை சொல்கிறேன், எல்லாத்தையும் விற்று, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை சரணடை. சரணடைந்தால் நான் உனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் பாவங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு ஞானத்தை வழங்கி முக்தியில் சேர்க்கிறேன் என்று உறுதிமொழி கொடுக்கிறார். என்னை மட்டுமே சரணடை, மாம் ஏகம் சரணம் ரஜ என்று அந்த சுலோகம் வரும். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ, அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சூச்சகா என்று அந்த சுலோகத்தை படித்த, ஏதோ ஒரு பிறவியில் படித்த நினைவு. இதை என்ன சொல்லுகிறார் கிருஷ்ண பரமாத்மா என்றால், இது ஒரு மிகப்பெரிய சூட்சுமம் என்றே கூறுகிறார். அடே, இத்தனை விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கடைப்பிடித்து வர வேண்டும் என்றாலும் வரலாம். அப்படியே ஒரு ஃப்ளைட்டில் ஏறி வந்தது போல் வர வேண்டும் என்றால் என்னை பிடித்துக்கொள்.
இது பெரிய ரகசியம், இதை தெரிந்து கொள் என்கிறார். அதைத் தவிர பல பல சாஸ்திரங்கள் நெறிகளெல்லாம் அறிந்தவன் அவனை ஒரு பெரிய நபராக கிருஷ்ண பரமாத்மா 2-3 சுலோகங்கள் கீதையில் மாற்று கருத்தே சொல்ல முடியாத ரத்தினங்கள் போன்ற சில சுலோகங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒரு மனிதனை மகாத்மா என்று கிருஷ்ண பரமாத்மா அழைக்கிறார். தாம் மனிதர்களில் மகாத்மா என்று பலரை அழைக்கிறோம். ஆனால் இறைவனே மகாத்மா என்று ஒரு மனிதனை அழைப்பது கிருஷ்ண பரமாத்மா செய்கிறார். அவர் யாரை மகாத்மா என்று சொல்கிறார் என்றால், வாசுதேவனாகிய நான் தான் அனைத்துமாக இருக்கிறேன் என்ற ரகசியத்தை எவன் அறிந்து கொண்டானோ அவன்தான் மகாத்மா. அவன் மிக மிக அரிதானவன் என்று கூறுகிறார். பகுனாம் ஜென்மனானந்தே, பல பல ஜென்மங்கள், அனந்த கோடி ஜென்மங்களுக்குப் பிறகு ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா துர்லபகா என்பது ஒரு ஸ்லோகம். பல பல அனந்தம் பிறவிகளுக்குப் பிறகு அவன் எதை தெரிந்து கொள்ளுகிறான்? பல பல கலைகளை அறிகிறான், பல பல வித்தைகளை செய்கிறான், பல பல மாயங்களை புரிகிறான். ஆனால் அவன் இறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டியது எது என்றால், வாசுதேவ சர்வமிதி, இது அனைத்தும் வாசுதேவனாகிய என்னுடைய அம்சம் என்று எவன் அறிகிறானோ ச மகாத்மா என்று, அந்த மகாத்மா துர்லபகா என்று கூறுகிறார். அந்த மகாத்மா அரிதிலும் அரிதானவன், வெகு வெகு அரிதானவன் என்று கிருஷ்ண பரமாத்மாவே மகாத்மா என்று இந்த ஞானிகளை கூறுகிறார். இப்படி சில முக்கியமான ஒரு சுலோகங்கள் கீதையில் ரத்தின மகுடங்களிலே பதிக்கப்பட்ட ரத்தினம் போல் விளங்குகிறது. இப்படி அநேக சூட்சுமங்கள் நிறைந்த இந்த மானிட வாழ்வில் மனிதர்கள் நினைப்பது இந்த செல்வம், இந்த காசு, பணம், வாழ்க்கை. ஏனென்றால் இவை தற்காலிகம் என்ற உணர்வு இறைவனால் மறைக்கப்படுகிறது. இவை ஒரு நபர் ஜீவநாடியை பார்த்து கூறினாலும் கூறாவிட்டாலும் இவனுக்கு வரப்போகிறது என்பதே இவனுக்கு தெரியவில்லை. இந்த மனிதர்களுக்கு ஒரு மனிதன் கூறியதால் வந்துவிட்டதா, வரப்போவதை கூறுகிறாரா என்ற அந்த ஒரு பிரித்தறியும் அறிவே குறைவாக இருக்கிறது. ஒரு மனிதன் கூறியதால் வருகிறது என்றால் அருள் ஆற்றல் நிரம்பியவனால் மட்டுமே அவ்வாறு செய்து சாதிக்க முடியும். மற்றவர்கள் வரப்போவதை பார்த்து சொல்லுகிறார்கள். அது ஒரு கைகாட்டி போல இருக்கிறது. மதுரை 500 கிலோமீட்டர் என்றால் அது கைகாட்டி சொல்லுகிறது, அவ்வளவுதான். அதற்கு ஒரு பேருந்தோ ரயிலோ மதுரைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்பது வேறு. மதுரை எத்தனை கிலோமீட்டர் என்று சொல்வது வேறு. அதுபோல இதில் உள்ள வித்தியாசங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த மானிட வாழ்வு பலவிதமான பிணைப்புகளால் இருக்கிறது. தற்காலிகம் என்ற அந்த உணர்வு இல்லாமல் போனதால் இவர்கள் இதை கண்டே பிரமித்து விடுகிறார்கள். இவர் சொல்லாவிட்டாலும் ஜீவனாடியிலோ அல்லது ஜோதிடத்தாலோ ஆர்வடத்தாலோ பிரச்சனத்தாலோ ஒரு மனிதன் அடுத்த வாரம் உனக்கு ஒரு வேலை கிடைக்கப் போகிறது என்று சொல்லாவிட்டாலும் அந்த வேலை இவர்களுக்கு கிடைக்கத்தான் போகிறது. அதுதான் இறைவனுடைய நிர்வாகம். எந்த நொடியில் எந்த காரியத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அதன்படிதான் அது நடக்கும். அதை கண்டு கூறியது இவருடைய செயல். ஒரு 10 நாள் முன்னதாக கூறுகிறார், அல்லது 6 மாதம் முன்னதாக கூறுகிறார். நான் முதலில் கூறியபடி நடத்த வேண்டும் என்றால் அது அருள் நிரம்பியவர்கள் மட்டுமே அந்த அனுக்கிரகத்தை செய்யும் ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவரும் ஒரு எல்லைக்கு உட்பட்டே செயல்படுவார். அனைத்து நபர்களுடைய தலைவிதியையும் அவர்கள் மாற்றுவதில்லை. அதனால் இந்த வேறுபாடுகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காரணங்கள் இருக்கிறது ஒரு மனிதனுடைய எதிர்காலம் மாறிப்போவதற்கு. மரணகண்டம் என்று இருக்கும். அவன் ஒரு சிறிய நல்ல செயலை செய்திருப்பான், அந்த மரணகண்டம் விலகி போய்விடும். நீண்ட ஆயுள் என்று ஜோதிடர்கள் கணித்திருப்பார்கள். இவனுடைய செயல்களின் விளைவால் அது குறைந்த ஆயுளிலே முடிந்து போகும். இப்படி பல நூதனங்களும் பல மர்மங்களும் நிறைந்தது இந்த மானிட வாழ்வு.
பலவிதமான காரணங்களால் பிணைக்கப்பட்டது இந்த மானிட வாழ்வு. கண்ணுக்கு தெரியாத பல பல நிர்வாகிகளால் நடத்தப்படுவது இந்த மானிட வாழ்வு. நாம் பார்ப்பது இந்த மானிட வாழ்வு என்று வாழ்கிற அந்த 8, 16 மணி நேர வாழ்க்கையை மட்டும் வைத்தே இந்த ஜன சமூகங்கள் அந்த முகக்கண் கொண்டு இந்த ஒரு அத்தியாயத்தை, ஒரு வாழ்வின் ஒரு முக்கால்வாசியை மட்டுமே பார்த்து இதுதான் வாழ்வு என்று எண்ணுகிற காரணத்தால் இது போன்ற விஷயங்களை பற்றி விளக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. இல்லாவிட்டால் ஞானமான செய்திகளை மட்டுமே சொல்லிக்கொண்டு போய்விடலாம். ஆனால் வாழ்வின் பெரும்பகுதியை இது போன்ற செய்திகள் தான் ஆக்கிரமித்திருக்கிறது. இதற்கு எளிதான வழிகள் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இவ்வளவு இதற்கான விளக்கங்கள் இருக்கிறது. இதை தெரிந்து ஆகப்போவது ஒன்றும் இல்லை. இவன் நேர்மையாக நடந்தால் இவனுக்கு வருகுவது தானே வரும். வரவேண்டியது வரும். வருந்தி அழைத்தாலும் வாராதன வாரா, பொருந்துவன போமென்றாலும் போகா, இருந்தேங்கி நெடுந்தூரம் நினைத்து நெஞ்சு புண்ணாகி துஞ்சுவதே மாந்தர் தொழில் என்று அவை பிராட்டியார் கூறுகிறார். ஒன்றுமே பார்க்கவில்லை, இவன் எதையுமே செய்யவில்லை என்றால் வருவது தானே வரும். அதை தடை செய்ய வல்லவர்கள் எவரும் இல்லை. இவனுக்கு போக வேண்டிய காலம் என்று ஒன்றிருந்தால் இவன் எத்தனை புத்திசாலித்தனமாக நடந்தாலும் போய்விடும். மனிதனுடைய திறமை என்பது ஒரு எல்லைக்கு மேல் வேலை செய்யாது. விதிதான் அங்கு வேலை செய்யும். மற்றெல்லாம் விதியே மதியாய்விடும் என்று அவை பிராட்டியார் கூறுகிறார். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே மதியாகும். இதுதான் சரியான வழி. மற்றெல்லாம் விதியே மதியாய்விடும். மற்றவர்களுக்கு விதி எதுவோ அதுதான் அவர்களுக்கு மதியாக இருந்து அவர்களுக்கு நன்மை தீமைகளை வழங்கும். சிவாய நம என்று சிந்தித்திருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் இந்த விதிகள் விளக்கங்கள் எல்லாம் வருகிறது. அவர்களுக்குடைய ஜாதகங்களை கணித்து கூற யாருக்கும் இயலாது. அதுபோல் இந்த இறைவனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் சென்றவர்களுக்கு ஜாதகம் கணிப்பு அவர்களுக்கு நேராக இருக்காது. மிகுந்த புண்ணியத்தை சம்பாதித்து திடீரென்று சம்பாதித்து அருளை பெற்றவர்களுக்கு ஜாதகத்தில் அந்த கணிதத்தை சரியாக சொல்ல முடியாது. இப்படி பல நபர்கள் பல பல நிலைகளில் இருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு எல்லை வரையில் சொல்லலாம் என்ற அடிப்படையில் இது போன்ற எதிர்கால கலைகள் அது எந்த ரூபத்தில் வந்தாலும், அது ஜீவநாடி, அந்த நாடி, இந்த நாடி என்று கணக்கில்லாத பெயர்கள் இருக்கிறது. எந்த ரூபத்தில் வந்தாலும் இறை நிர்வாகத்தை தாண்டி எந்த செயலும் நடந்து விடாது. இறை நிர்வாகத்தை தாண்டி எந்த பெயரில் வந்தாலும், அது யக்ஷினி என்று வந்தாலும், யக்ஷன் என்று வந்தாலும், தேவதா கணங்கள் என்று வந்தாலும், அசுரர் முனிவர் என்று வந்தாலும், சப்த ரிஷிகள் என்று வந்தாலும், எந்த நிலையில் வந்தாலும் இறைவனுடைய கண்காணிப்பை தாண்டி அதை மீறி இங்கு எந்த செயலும் நடக்காது என்பதை மிக நன்றாக ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் அநேக குழப்பங்கள் மிஞ்சும். ஆகவேதான் நான் கிருஷ்ண பரமாத்மா மிக தெளிவாக கூறிவிட்டார். ஒன்றும் கிடையாதப்பா, கோடிக்கணக்கில் தெரியும். கடைசியில் எல்லாம் வாசுதேவன் என்று தெரிந்து கொள்வாய். இதுதான் மிக மிக எளிது, ஆனால் அது மிக மிக அரிது என்று அவரே கூறுகிறார். ஆகவே இது ஓரளவு ஒரு விழிப்புணர்வை தந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.